வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சியில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 வேலை எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த ப்ரோக்ராமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து மேக்ஸ்லேயே நம்ம படிச்சிட்டோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா அடிஷன் பண்ணுறது, 2 வேல்யூவை ஆட் பண்ணுறது, அப்புறம் ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறது, சப்ராக்ஷன், அப்புறம் 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறது, நமக்கு எப்போவாது பெருக்கணும் அப்படின்னு தோணுச்சா மல்டிப்ளை பண்ணுறது, அப்புறம் டிவிஷன், நமக்கு டிவிஷன் பண்ண வேண்டிய டைமில் பண்ணுறது. தென் டிவிஷன் பண்ணுறேன் கோஷியன்ட் மட்டும் வேணும், அதாவது ஈவு மட்டும் வேணும் அப்படின்னா டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். அதே இது மீதியை மட்டும் எடுத்து நான் ஃபர்தராக வேலை பார்க்க போகிறேன், அதாவது ரிமைண்டரை மட்டும் எடுத்து ஃபர்தராக நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். இதெல்லாமே வந்து பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் டேஸ் மேக்ஸ்லேயே என்ன பண்ணியிருப்போம்னா நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்கூல் டேஸ் மேக்ஸ்ன்னு சொல்லும்போது அப்படியே மேக்ஸ் கிளாஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 அப்படியே என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, அதெல்லாம் டைரெக்டாக நம்மளோட ஸ்டாஃப் வந்து போர்டில் எழுதிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியே டைரெக்டாக என்ன பண்ணுவோம், நோட்டில் எழுதி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட 2 வேல்யூ இருக்குது, 10 + 20 அப்படின்னு இருக்குன்னா டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட நோட் புக்கில் எழுதி இதை ஆட் பண்ணால் நமக்கு 13 தெரியும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சின்ன வயசுலேருந்து நம்பர் சிஸ்டம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்போம். நமக்கு ட்ரெயின் அப் பண்ணியிருப்பாங்க ஸ்கூல் டேஸ்லேயே, எப்படி அப்படிங்கிறத ட்ரெயின் அப் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எழுதி நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். இதே இது ஒரு 3 or 4 டிஜிட் நம்பர்ஸ் 2 ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு வே ஆஃப் அடிஷன் மெக்கானிசமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதாவது சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா ஈஸியாகவும், இல்லை எங்கிட்ட வந்து 1543ஐயும் 5820ஐயும் ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு சிங்கிள் டிஜிட்டாக எடுத்து ஆட் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது 3 + 0 0, 4 + 2 6, 5 + 8 13, அதனால் 3 எழுதணும், மீதி 1 இருக்கும். 5 + 1 6 + 1 7. இப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம், மேத்தமெட்டிக்கல் அடிஷன் பண்ணுவோம். இதே மாதிரி தான் சப்ராக்ஷன், டிவிஷன், எல்லா ஆப்ரேஷனும் என்ன பண்ணுவோம். இது நம்மளோட பிளாங்க் நோட் புக்கில் பண்ணுறது. இதே மாதிரி கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சியில் பண்ணுறது, இதே வேலை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னு வைங்களேன். நமக்கு ஏற்கனவே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தெரியும். அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டை அப்படியே கன்சோலில், அதாவது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறது தான் நம்மளோட பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. ஓகே, எப்போவுமே அதான் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி நோட் புக்கில் எழுதணும்னோ அதே மாதிரி வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஆனால் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குன்னு சம் சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எப்போ கன்சோலுக்கு வேல்யூ இது பண்ணாலும் அது எந்த டைப் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்லணும், கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் சொல்லணும். ஓகே, ஆக்சுவலாக இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சின்டாக்ஸ் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மவுஸ் கண்ட்ரோலில் இல்லை. printf ஓப்பன் ப்ராக்கெட், முதல்ல என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் சொல்லணும். அதாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் சொல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, என்ன டைப் ஆஃப் வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது. %d கேரக்டர் இருந்தால் %c, அப்புறம் வந்து ஃப்ளோட் வேல்யூவாக இருந்தால் %f, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்ததுக்கப்புறம் கமா கொடுத்து இங்கே வேரியபிள் நேம் சொல்லணும். இந்த இடத்துல வேரியபிள் நேம் சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிரும். அதாவது அந்த சேம் டேட்டா டைப்பில் இருக்குது, அதாவது நான் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்ன கொடுக்குறோனோ அதில் இருக்குது. அது மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் வித் செமிகோலன், கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் எண்ட் வித் செமிகோலன் அதுவும் போட்டணும். ஸோ அப்போ இங்கே என்னென்னா
2 நம்பர் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம நோட் புக்கில் எழுதுகிற மாதிரி எழுதிட்டேன். அதை அப்படியே சொல்ல முடியாது. கண்டிப்பாக கம்பைலருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் வேல்யூஸோ அது பிரிண்ட் பண்ணி எனக்கு தரணும்னு. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன். பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்கிறது என்னது? கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். இண்டீஜர் வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு. ஓகே, என்ன பண்ணேன், இந்த 10ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை எனக்கு என்ன பண்ணு, டிஸ்பிளே பண்ணு. ஆனால் அது என்னவாக இருக்கும்? இண்டீஜர் அவுட்புட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு வைங்களேன், நோட் புக்கில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி என்ன பண்ணால் நமக்கு வேல்யூஸ் வந்துடும். இதே மாதிரி பெரிய டிஜிட், அதாவது 3 or 4 டிஜிட் இருக்கிற மாதிரி 1000ல் 10,000ல் இருக்கிற வேல்யூஸ் இருக்குன்னு வைங்களேன், அப்போவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே நோட் புக்கில் எழுதுகிற மாதிரி எழுதுகிறோம். அதை என்ன பண்ணிடணும்னா அந்த அரித்மெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட் சிபிக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அதுவே என்ன பண்ணிக்கணும்னா கால்குலேட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், 2 5 டிஜிட் நம்பரை ஆட் பண்ணும். ஓகே, எப்படி நம்ம நோட் புக்கில் பண்ணுவோமோ அதே மாதிரி என்ன பண்ணும், நோட் புக்கில் பண்ணி கொடுத்துருவோம். ஆட் பண்ணி அதுவே வேல்யூஸ் கொடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சப்ராக்ஷன் பண்ணுறேன்னு வைங்களேன். ஓகே, சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம டைட்டில் போட்டுக்குவோம். என்ன போகுதுன்னே நமக்கு தெரிகிறது இல்லைல்ல. n/n ஒரு வேல்யூலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ண போகிறேன். டேரெக்டாக நோட் புக்கில் எழுதுகிற மாதிரி தான். ஆனால் இங்கே சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் தான் நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும், அவுட்புட் வரும். இல்லைனா அவுட்புட் வராது. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு தடவையும் அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நோட் புக்கில் எழுதுகிற வேலையை செய்கிறோம். இப்போது 34லேருந்து எனக்கு ஒரு 14ஐ சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னது, 20. இதே ஆன்சர் இங்கே வருதா அப்படின்னு பார்க்கலாம். சப்ராக்ஷனுக்கு அடுத்து வருதா அப்படின்னு பார்க்கலாம். அதே இடத்துல வருதான்னு பார்க்கலாம். இந்த லைனை நான் டெலீட் பண்ணிடுறேன். அது ஒன்றும் இல்லை, அப்படியே சேர்ந்து வர்றதுனால அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். செமிகோலன் போட மறந்துட்டோம். அது ஆல் ஸ்டேட்மெண்ட் எண்ட் வித் செமிகோலன், அது போடலை அப்படிங்கிறதுனால எரர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், 10ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணணும்னா 30. 34லேருந்து 14ஐ மைனஸ் பண்ணினேன்னா என்னோட ரிசல்ட் என்னென்னா 20. அப்போ சப்ராக்ஷன் இப்படியே பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன்னு வைங்களேன், /n மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். printf என்ன பண்ணணும்னா முதல்ல என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ண போகிறோங்கிற கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் சொல்லணும். %d, இப்போ அப்புறம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். வேண்டாம், 5ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 5 8ன்னா 5 8s are 40. நமக்கு என்ன வரணும்னா ஆன்சர் 40 வரணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா வந்துச்சா. இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோன்னு வைங்களேன், இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக், அதாவது நம்ம டைரெக்டாகவே கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டாக வேல்யூஸ் கொடுத்து அப்படியே பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் டிவிஷன் பண்ணலாம், மாடுலஸ் ஆப்ரேட்டர், ரிமைண்டர் எடுக்கலாம். இந்த வேலையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இது என்னது, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஆனால் நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்தே என்ன பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கலன்னு வைங்களேன், வி ஷுட் இன்ட்ரடியூஸ் தி வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸில் வேல்யூ கொடுத்து நம்ம என்ன பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது. ஓகே, வேரியபிள்ஸில் வேல்யூஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா டேட்டா டைப். ஓகே, முதல்ல என்ன பண்ணணும்னா அது என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்ன சொல்கிறோம்னா டேட்டா டைப்னு சொல்கிறோம். ஸோ டிஃபால்ட்டாக சியில் இருக்கிற எல்லா டேட்டா டைப்லையும் வி கேன் கிரியேட் தி வேரியபிள்ஸ். ஓகே, இன்டிஜர், ஃப்ளோட், டபுள்ஸ், கேரக்டர். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா டேட்டா டைப்லையும் நம்ம என்ன பண்ணலாம், வேரியபிள்
கிரியேட் பண்ணலாம். ஓகே, அப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன சொன்னேன்? டேட்டா டைப் ஃபாலோட் பை வேரியபிள் நேம். ஓகே, தென் சம்டைம்ஸ் இங்கே என்ன பண்ணலாம், டைரெக்டாக இங்கேயே என்ன பண்ணலாம், அசைன் பண்ணலாம். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இப்படி வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் சொன்னது டேரெக்டாக நோட் புக்கில் எழுதுகிற மாதிரி. இல்லை அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் ஏக்கு 10ன்னு வேல்யூவும் கமா பி அதுக்கு 20ன்னு சொல்கிறேன். ஏக்கு 10ன்னு சொல்கிறேன், பிக்கு என்ன சொல்கிறேன், 20 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இது என்னென்னா ஸ்டாட்டிக் அசைன்மெண்ட். இதெல்லாம் ஸ்டாட்டிக் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா என்டையர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏயில் 10 தான் இருக்கும், பியில் 20 தான் இருக்கும். ஏயில் 10 தான் இருக்கும், பியில் என்ன தான் இருக்கும் அப்படின்னா 20 தான் இருக்கும். இப்போ நான் அடிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், டைரெக்டாக அந்த வேரியபிள் நேமை மட்டும் சொல்லி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பி அது என்ன பண்ணுன்னா, ஏக்கு ஒரு மெமரி லொக்கேஷனாக இருக்கும், அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிக்கு ஒரு மெமரி, அதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், பிக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும், அதை அட்ரஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணும். அந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ தான் 10. ஸோ நான் எப்போ ஏன்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற வேல்யூ போய் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ண ஸ்டாட்டிக் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏயிலேருந்து பியை மைனஸ் பண்ணுறேன், ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வேல்யூஸ் என்ன பண்ணுறோம், கொடுத்துட்டேன் ஸ்டாட்டிக் வேல்யூவாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அதாவது 10 20 ப்ளஸ் பண்ணுனா 30, 10லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணுனா -10, 10 20 மல்டிப்ளை பண்ண, இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஆன்சர் தான் இங்கே வருது. மல்டிப்ளை பண்ணுனா 200. அப்போ நம்ம எப்போல்லாம் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குமோ அதுக்கு ஈக்குவல் ரியாக்ஷன் எங்கே இருக்கும்னா நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் இருக்கும். கண்டிப்பாக எங்கே இருக்கும், நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் இருக்கும். ஓகேவா, ஸோ இது ஒரு வே. சரி, எனக்கு இப்போ டைனாமிக்காக வேல்யூ கொடுக்கணும். ஏன்னா எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி டைனாமிக்காக கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கேன்எஃப் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, அந்த ஸ்கேனர் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா த்ரூ கீபோர்டு அப்போ என்ன வேல்யூ வேணுமோ அதை ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு அப்போ என்ன வேல்யூ வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கம்பைலர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் இருக்கிற கம்பைலரை யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம ரீட் பண்ணணும்னு வைங்களேன், வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லிட்டேன், அங்கே அசைன் பண்ண போகிறது இல்லை. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா வேல்யூஸை அப்படியே என்ன பண்ணுறேன், த்ரூ கீபோர்டு ரீட் பண்ண போகிறேன். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபாலோட் பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to read it. முதல்ல என்ன பண்ணுறேன்னா என்ன ரீட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எண்ட் யூசருக்கு சொல்லணும், இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா என்டர் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்கிறேன். ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எண்ட் யூசருக்கு என்ன கர்சர் பிளிங்க் ஆகிட்டே இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு தெரியாது என்ன கொடுக்கணும்னு. இப்போ என்டர் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, ஓ ஏதோ வேல்யூ கேட்குது, நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படிங்கிறத எண்ட் யூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்காக தாங்கிறோம். தென் இங்கே ரீட் பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த வேரியபிள் நேமை ஆம்பர்சன்ட் போட்டு சொல்லணும், அட்ரஸ் ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இதை ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இப்படி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை கீபோர்டு வழியாக ரீட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆம்பர்சன்ட் பி ரெண்டையும் என்ன பண்ணிட்டேன், ரீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ண போகிறோம். %e, a + b அவ்வளோதான். என்ன பண்ணும், ஆட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ரன் பண்ணுறேன். ஏக்கு 12 ஒரு ஸ்பேஸ் விட்டு 34 கொடுக்குறேன்னு வைங்களேன், ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண டைனமிக்காக இப்போ எனக்கு அடுத்த தடவை வேறு வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களேன், 10ஐயும் 59ஐயும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். 59 69 இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா டைனமிக்காக ரன் பண்ணி ஒவ்வொரு தடவையும் வேறு வேல்யூ கொடுக்கலாம்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.